ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவில் சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான பர்ஃபி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். 3 பொருள் போதும், சட்டனை ரெடி பண்ணிடலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு நெய்யில் நல்லா வேகட்டும். கோதுமை மாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம நெய்யில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டியாகிற வரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் இதை ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றி கேக் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இறுகிடும், அப்புறம் உங்களால் கட் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான கோதுமை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.